இன்றைய சமையல் ராகி இட்லிங்க. ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். சைட் டிஷ் வந்து வேர்க்கடலை சட்னி, கொள்ளு பொடி. 2 கப்பு ராகி, 1/2 கப்பு புழுங்கல் அரிசி, 1/2 கப்பு உளுத்தம்பருப்பு, 1/2 டீஸ்பூன் வெந்தயம். இந்த பொருளெல்லாம் 5-6 முறை அலசி எடுத்துக்கலாம். 6 வாட்டி அலசாச்சுங்க. இப்போ இதை நம்ம தண்ணி ஊற்றி 6லேருந்து 8 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். 1/4 கப்பு சிவப்பு அவல் சேர்த்துக்கலாங்க. 2 வாட்டி அலசிட்டு ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். ஏன்னா அது கொஞ்சம் கெட்டியாக இருக்கும் இந்த அவல். அவல் ஊறிடுச்சுங்க. இப்போ மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். நீங்கள் கிரைண்டரில் வெறுமனோட அரைச்சிக்கோங்க, இன்னும் நல்லாயிருக்கும் இட்லி. அரைச்ச அவல் ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். 8 மணி நேரம் ஊற வச்சுருக்கோங்க. இப்போ 8 மணி ஆயிடுச்சு. இது நம்ம மிக்சியில் சேர்த்து அரைச்சிக்கலாம். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இட்லி மாவு பதத்துக்கு அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி இந்த பதத்துக்கு அரைச்சிக்கணுங்க. நைஸ் ரவா மாதிரி இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு இட்லி நல்லாயிருக்கும். அரைச்ச மாவு இப்போ அவரை அரைச்சி வச்சுருக்கிற மாவோடு சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி எல்லா மாவையும் அரைச்சி எடுத்துக்கலாம். மாவில் நல்லா கலந்துக்கலாங்க. இந்த மாதிரி கலந்து மூடி போட்டு ஓவர் நைட்டு பிடிக்க வச்சுக்கலாங்க. மாவு நல்லா புளிச்சிடுச்சுங்க. நல்லா பொங்கி நல்லா புளிச்சிடுச்சு. இதில் நம்ம சால்ட்டு சேர்த்துக்கலாம். நேற்று உப்பு சேர்க்காம தான் கலந்து வச்சுருக்குறோம் மாவை. இப்போ சால்ட்டு சேர்த்து தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கலாம். கலந்து விட்டுக்கலாங்க. இட்லி பாத்திரத்தில் தண்ணி நல்லா கொதிச்ச பிறகு தட்டில் மாவு ஊற்றி வச்சுக்கலாங்க. அப்போ தான் இட்லி நல்லாயிருக்கும். இப்போ மூடி போட்டு ஒரு 15 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். வெந்துடுச்சுங்க இட்லி. தண்ணி தெளிச்சுக்கலாம். நல்லா சாஃப்டாக இருக்குங்க.